மீண்டும் ஒரு விளையாடிகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. IPL 37வது போட்டியாக பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய இரு அணிகளுடன் போட்டி முல்லான்பூர் மைதானத்தில் ஆரம்பமாகிறது. இந்த போட்டியை பொறுத்தவரை நாணய சோழ வெற்றி பெற்றிருந்தார்கள். பஞ்சாப் கிங்ஸ் ஆகவே முதலாவதாக தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்தது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் குஜராத் டைட்டன்ஸின் ஆரம்பத்தோடு சேம் கரன் 20 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்ததோடு பிரபு சிம்ரன் மீண்டும் ஒரு அதிரடியான துடுப்பாட்டத்தினை வெளிக்காட்டியிருந்தார். 21 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் அடங்கலாக 35 ஓட்டங்களை பெற்று விரைவாக ஆட்டமிழந்திருந்தார். இந்த இரண்டு வீரர்களும் முதலாவது விக்கெட்டுக்காக 5.3 பந்துகளில் 52 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலாவது விக்கெட்டுக்காக அதன் பின்னதாக ஹர்ப்ரீத் சிங் பாட்டியா 14 ஓட்டங்களையும், ஹர்ப்ரீத் பரார் 12 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டம் 1 இடங்களாக அதிரடியாக 29 ஓட்டங்களை பதிவு செய்திருந்தார்கள். இந்த இரண்டு வீரர்களும் பொறுப்புடன் ஆடி 8வது விக்கெட்டுக்காக 22 பந்துகளில் 40 ஓட்டங்கள் பெற மொத்தமாக நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளும் இழந்து 142 ஓட்டங்களை மாத்திரம் பஞ்சாப் கிங்ஸால் பெற முடிந்தது. பந்து வீச்சை பொறுத்தவரையில் குஜராத் டைட்டன்ஸ் பந்து வீச்சில் சாய் கிஷோர் தமிழ்நாட்டின் முக்கியமான ஒரு பந்து வீச்சாளராக சுழற்பந்து வீச்சாளராக இருக்கின்ற சாய் கிஷோர் 4 பந்துகள் 33 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். மோஹித் சர்மா மற்றும் நூர் அகமது தலா 2 விக்கெட்டுகளையும், ரஷீத் கான் 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு 143 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆரம்பத்தோடு விருத்திமன் ஷா 13 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார். சுப்மன் கில் 29 பந்துகளில் 4 ஓட்டம் 5 அடங்கலாக 35 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்த போது முதலாவது விக்கெட்டுக்காக 9.3 பந்துகளில் 66 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னதாக சாய் சுதர்சன் ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வெளிக்காட்டியிருந்த வேளையில் 4 ஓட்டங்கள் 3 அடங்கலாக 31 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து வெளியிருந்தார். இறுதி நேரத்தில் ராகுல் தேவாட்டியா ஒரு அதிரடியான துடுப்பாட்டத்தினை காட்டியிருந்தார். 18 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 7 அடங்கலாக 36 ஓட்டங்கள் முக்கியமான 36 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் 19 பந்து வீச்சில் 7 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 146 ஓட்டங்களை பெற்றதன் காரணமாக குஜராத் டைட்டன்ஸ் 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பந்து வீச்சை பொறுத்தவரையில் பஞ்சாப் கிங்ஸின் ஹர்ஷல் பட்டேல் 3 பந்துகளை வீசி 15 ஓட்டங்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்து 3 முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். லிவிங்ஸ்டன் 2 விக்கெட்டுகள், ஆசிப் சிங், ஷேம் கரன் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றியின் மூலம் குஜராத் டைட்டன்ஸ் 8 போட்டிகள் பங்கேற்று 4 போட்டிகள் வெற்றி 4 போட்டிகள் தோல்வி என 8 புள்ளிகளோடு 6ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது. பஞ்சாப் கிங்கை பொறுத்தவரை இந்த போட்டியில் தோல்வியடைந்ததன் காரணமாக 8 போட்டிகளில் பங்கேற்று 2 போட்டிகளில் வெற்றி 6 போட்டிகள் தோல்வி என 4 புள்ளிகளோடு 9ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறது. ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு முக்கியமான பங்கினை வகித்திருந்த சாய் கிஷோர் 4 விக்கெட்டுகளை பெற்றிருந்த சாய் கிஷோர் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவானார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.